பிரைம் வீடியோஸ்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற உப்பு காப்பு ரம்பு திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்துல நம்ம கீர்த்தி சுரேஷா வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. ஸோ படத்தை வந்து ஒரு ஏஜ்டு காமெடி ட்ராமாவா எடுத்திருக்கிறாங்க. கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து காலங்காலமாக ஒரு மயானத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே அடக்கம் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த கிராமத்தில் கரண்டில் வந்து தலைவராக இருந்தவர் தான் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷோட அப்பா. இதில் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அப்பாவோட அந்த ஊர் தலைவர் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் கீர்த்தி சுரேஷை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சிடுமூஞ்சி மாதிரி எதுக்குனாலும் வந்து பார்த்திங்கன்னா அழக்கூடிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுக்கே அந்தளவுக்கு தைரியம் இல்லாத ஒரு பொண்ணாக தான் இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து ஊர் தலைவர் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த ஊரில் காலங்காலமாக ஒரு மயானத்தில் தான் அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அங்கே இப்போ வந்து இடம் தட்டுப்பாடாகுது. இன்னும் ஒரு 4 பேரை மட்டும்தான் அடக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இந்த பிரச்சனையை நம்ம கீர்த்தி சுரேஷ் எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷோட அந்த ரோலை வந்து சூப்பராக எழுதியிருக்கிறாங்க. ஸோ லுக் வைஸும் சரி, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த இதில் ஒரு சில இடங்களில் காமெடி நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த பர்டிகுலராக அந்த பஞ்சாயத்தில் பேசுகிற போர்ஷன்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷை தாண்டியும் மற்ற கதாபாத்திரங்களையுமே ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட அந்த ஜேனருக்கு ஏற்ற மாதிரியுமே காமெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஒர்க் ஆனதுனால படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டீசன்ட் வாட்சபிளாக இருக்குங்க. தென் ஃபைனலாக படத்தோட கிளைமேக்ஸில் ஹீரோ பேசக்கூடிய அந்த சின்ன டாபிக் நல்லா இருக்குங்க. ரொம்ப சென்சிபிளாக நல்லா அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாகவே கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கோட அருமையாக வந்திருக்கு.